அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2025 கேலண்டர் இயருக்கான பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில் 2 விதமான அட்மிஷன் நடைபெறும். ஒன்று கேலண்டர் இயர் அட்மிஷன், மற்றொன்று அகாடமிக் இயர் அட்மிஷன். கேலண்டர் இயர் அட்மிஷன் ஜனவரி மாதங்களில் நடைபெறும். அகாடமிக் இயர் அட்மிஷன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறும். தற்போது 2025 ஆண்டு கேலண்டர் இயருக்கான பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அட்மிஷனுக்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதை பற்றிய முழு தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnou.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. கேலண்டர் இயர் 2025 பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி கேலண்டர் இயர் 2025 பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் புதுசா ஒன்று ஓபன் ஆகும். இதிலே கொடுத்திருக்காங்க ஆன்லைன் விண்ணப்பத்திற்கான லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க கொடுத்திருக்காங்க கிளிக் ஹியர் டு வியூ கேலண்டர் இயர் 2025 பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ராஸ்பெக்டஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த விளக்க குறிப்பேட நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். TNOU பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ராஸ்பெக்டஸ் கேலண்டர் இயர் 2025 அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அட்மிஷன் இன்டு பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் program. The method of applying for B.Ed Special Education program is through online from Tamil Nadu Open University website. இதற்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500 இணைய வழியாக செலுத்த வேண்டும். SC/ST கேண்டிடேட்டுக்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 250. இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the candidate residing in the state of Tamil Nadu only are eligible to apply for B.Ed Special Education program. முக்கியமான தேதிகள் கொடுத்திருக்காங்க. Releasing of online application and prospectus 1/11/2024. Closing of online application portal 1/12/2024. Uploading the eligibility list for the entrance examination 9/12/2024. Date of entrance examination 15/12/2024. Announcement of entrance examination result cut off marks 23/12/2024. Admission counseling 20, 21, 22, 23 ஜனவரி 2025 ஆகிய தேதிகளில் நடைபெறும். இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் டு தி அப்ளிகன்ட்ஸ் அப்படி கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இத தெளிவா ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ராஸ்பெக்டஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. டியூரேஷன் ஆஃப் தி ப்ரோகிராம் கொடுத்திருக்காங்க. TNOU ஆஃபர் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோகிராம் இன்டு 2 பேட்டர்ன்ஸ் as follow அப்படி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோகிராம் 2 ஆண்டுகள் 4 செமஸ்டர்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட்ல. அப்புறம் இரண்டாவதாக பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோகிராம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட் 2.5 ஆண்டுகள் 5 செமஸ்டர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இன்டேக் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ரோகிராம் ஃபீ டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ரோகிராம் ஃபீ 35,500. அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 5,550. டியூஷன் ஃபீஸ் 20,000. SLM அண்ட் போர்ட்டல் சார்ஜ் 10,000. மொத்தமா டோட்டல் ரூபாய் 35,550 செலுத்த வேண்டும். எலிஜிபிலிட்டி அண்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. எலிஜிபிலிட்டி அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், பேசிக் எலிஜிபிலிட்டி, மேஜர் சப்ஜெக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ் பிஜி, எக்கனாமிக்ஸ் பிஜி அந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இனவாரியாக மினிமம் மார்க்ஸ் பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. அப்புறமா ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இனவாரியாக ஒதுக்கீட்டு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓபன் காம்படிஷன் 31%, BC 26.5%, BCM 3.5%, MBC DNC 20%, SC 15%, SCA 3%, ST 1%. இந்த மாதிரி இனவாரியாக இடஒதுக்கீட்டு விவரங்கள் கொடுத்திருக்காங்க. மோட் ஆஃப் அப்ளிகேஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் வெயிட்டேஜ் மார்க்ஸ் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். The online entrance examination will be for the duration 2 hours and for a maximum of 100 marks with 100 questions அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது 2 மணி நேரத்தில் 100 வினாக்களுக்கு 100 மதிப்பெண்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடைபெறும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்
கன்ஃபியூஷனா இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. எந்தெந்த செக்ஷன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இவ்வாறு இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் கேலண்டர் இயர் 2025 பத்திய முழு விவரங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே விண்ணப்பிப்பதற்கு விருப்பம் உள்ளவர்கள் தெளிவாக இந்த ப்ராஸ்பெக்டஸ் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு விண்ணப்பிப்பதற்காக இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா நியூ அப்ளிகன்ட் அந்த மாதிரி ஒரு டேப் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவத்துல ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ், அப்புறம் பேரண்டல் டீடைல்ஸ், அப்புறம் எஜுகேஷனல் டீடைல்ஸ், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி 4 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. பர்சனல் டீடைல்ஸ்ல நேம் இன் பிளாக் லெட்டர், உங்க சான்றிதழில் உள்ளவாறு உங்க நேம் பிளாக் லெட்டர்ல எழுதிக்கோங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் நேம், அப்புறம் ஸ்டூடெண்ட் நேம் இன் தமிழ், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, நேஷனாலிட்டி, ரிலிஜன், கம்யூனிட்டி கேட்டகரி எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க, மதர் டங், அப்புறம் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் மொபைல் நம்பர், அல்டர்னேட் கான்டாக்ட் மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், பிளட் குரூப், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், வெதர் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி பர்சனல் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. மீடியம் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்பெஷலைசேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன் கேட்டிருக்காங்க, எஸ்ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க, ஆனுவல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா கம்யூனிகேஷன் அட்ரஸ், இவ்வாறு பர்சனல் டீடைல்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா பேரண்டல் டீடைல்ஸ் வரும். பேரண்டல் டீடைல்ஸ்ல ஃபாதர் நேம் தமிழ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு எஜுகேஷனல் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. எஜுகேஷனல் டீடைல்ஸ்ல உங்களது கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், சப்ஜெக்ட், ஒவ்வொரு சான்றிதழ்களையும் இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். உங்களது கல்வி தகுதிக்கு ஏற்ற சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஃபைனலா சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் டீடைல்ஸ்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று, சிக்னேச்சர் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும், உங்களது ஆதார் கார்டு ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டிக்ளரேஷன்ல செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட் அண்ட் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களது பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். அதுல விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 500, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 250 இணைய வழியாக செலுத்தி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு SMS வழியா அல்லது இமெயில் வழியா தகவல்கள் தெரிவிக்கப்படும். ஆகவே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2025ஆம் ஆண்டு கேலண்டர் இயர் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அட்மிஷனுக்காக விண்ணப்பிப்பதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணைய வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.